பழனி கோவில் நிலப்பதிவு விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. உண்மையை மறைக்கிறார்களா? கேள்வி கேட்டவர்களையே ஏன் கைது செய்ய வேண்டும் உட்பட பல விஷயங்களை விலாவரியாக அலசி ஆராய வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இந்த காணொலியில அதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. தமிழக அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருப்பது பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் சுமார் 100 கோடி மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலத்தின் பதிவு விவகாரம். இந்த விவகாரத்தில் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சப் ரிஜிஸ்ட்ரார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட பதிவாளரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கிடையில் அரசை விமர்சித்த சிலர் மீது போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இது சாதாரண நிர்வாக நடவடிக்கையா அல்லது விமர்சன குரல்களை ஒடுக்குகிறார்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. பழனி என்றாலே தமிழர்களின் ஆன்மீக அடையாளம். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவில் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மடத்தின் சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையுடன் தொடர்புடையவை. அப்படிப்பட்ட இடத்தின் நிலம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக வெளிச்சத்தை வந்திருக்கிறது. தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் இதுவாக பார்க்கப்படுகிறது. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 1.4 ஏக்கர் நிலம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சப் ரிஜிஸ்டர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பதிவை நீதிமன்றம் ரத்து செய்தது. சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தி துறை ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என அரசு நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டாலும் இங்கேதான் மக்கள் கேட்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இவ்வளவு மதிப்புள்ள சொத்து பதிவு செய்யப்படும் போது யார் சரிபார்த்தார்கள்? எந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது? யார் அனுமதி வழங்கினார்கள்? ஒரே அதிகாரியின் தவறா இல்லை முழு சங்கிலி தொடராக இயற்றப்பட்டதா இந்த குற்ற நடவடிக்கை அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் வெளியாகவில்லை. அமைச்சரும் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அமைச்சர் ஆம் தவறு நடைபெற்றது என்கிற ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அரசு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், யாரும் தப்பிக்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இடைநீக்கத்துக்கு உட்பட்ட அதிகாரி நீதிமன்ற உத்தரவை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டேன் என்று கூறியதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சிகள்னா திமுக மிக முக்கியமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இது தனி அதிகாரிகளோட தவறு மட்டுமல்ல, இதன் பின்னால் பெரிய ஒரு வலை இருக்கிறது. யாரை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது என்ற கேள்விகளை எழுப்புகின்றனர். இந்த கேள்விகள் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது தற்போதைய சூழ்நிலையில். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரஸ் மீட்டை திமுகவினுடைய திரு பரந்தாமன் அட்வொகேட் அவர்கள் வைத்துள்ளார். இதில் முக்கியமாக 3 சார் பதிவாளர்கள் பதிவு செய்ய மறுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அருகில் இருந்த சார் பதிவாளர் அலுவலகங்களை எல்லாம் விட்டுவிட்டு 64 கிலோமீட்டர் தள்ளி கொடைக்கானல்ல இருந்து சார் பதிவாளரை கூட்டிக் கொண்டு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையையும் கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அமைச்சர் சொல்றாரு எல்லாமே நீதிமன்ற நடைமுறையின்படி தான் நடந்தது அப்படின்னு. மற்றொரு அமைச்சர் சொல்றாரு அறியாமையால் நடந்த தவறு என்று. ஆனால் நீதிமன்றத்திலேயே அரசு வழக்கறிஞர் சார் பதிவாளருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பதிவு நடத்தப்பட்டதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எது உண்மை அப்படிங்கிறதையும் திரு பரந்தாமன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். இதுல எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி பெரிய முறைகேடு நடந்திருக்குமோன்னு சந்தேகம் வருது அப்படிங்கிறதையும் திமுகவினுடைய அட்வொகேட் தரப்பு கேள்வி எழுப்புகிறது. இதையடுத்து மற்றும் ஒரு சர்ச்சை இந்த விவகாரத்தில் கடுமையாக விமர்சித்த சிலர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் தரப்புகளில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இங்கே முக்கியமான கேள்வி, ஒருவர் தவறான தகவல் பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் வெறும் அரசியல் விமர்சனத்திற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத நீதிமன்றம் குற்றச்சாட்டாக வைத்துள்ளது. அல்லது சட்டவிரோதமாக செயல்பட காரணமாக இருந்தனரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது ஒவ்வொரு வழக்கின் உண்மை விவரங்களை பொறுத்தே மதிப்பிட வேண்டிய விஷயம் என்றாலும் கூட எந்த கைது பற்றியும் நீதிமன்ற நடைமுறையும் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஜனநாயகத்தில் அரசை மட்டும் பாராட்டுவது மட்டுமே உரிமை மட்டுமல்ல, அதே போல் அரசை விமர்சிப்பதும் ஒவ்வொரு ஜனநாயக பூர்வமான மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமையாக இருக்கிறது. விமர்சனமும் அவதூறும் தவறான தகவலும் இந்த மூன்றில் இருக்கும் வித்தியாசத்தை இந்த அரசு உணர வேண்டும். சட்டம் அந்த வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இங்க மிக முக்கியமான கேள்வி. இதற்கப்புறமும் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப துறையும் மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களையும்
இந்த விவகாரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆளும் அரசாங்கத்துக்கு. இந்த வழக்கில் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையான குற்றவாளிகள் யார், யார் லாபம் அடைந்தார்கள், பதிவு எப்படி நடந்தது, பின்னால் இருந்தவர்கள் யார், அதிகாரிகள் மட்டும் போதுமா, அரசியல் தொடர்புகள் இருந்ததா? இந்த கேள்விகளுக்கு ஆதாரங்களுடன் பதில் கிடைத்தால்தான் மக்களின் நம்பிக்கை மீண்டும் உருவாகும். இது எல்லாத்தையும் தாண்டி சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை சுயதீனமாக நடைபெறுகிறதா, முழு உண்மையும் வெளிவருமா, எல்லோர் மீதும் சமமாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தமிழகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு கோவில் நிலம் பற்றிய விவகாரம் மட்டுமல்ல, இது அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, பொது சொத்துக்களின் பாதுகாப்பு, சட்டத்தின் சமநிலை மற்றும் ஜனநாயகத்தின் விமர்சன உரிமை ஆகியவற்றை சோதிக்கும் ஒரு முக்கிய வழக்காக மாறியுள்ளது. உண்மை எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக வெளிப்பட வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் விமர்சன உரிமையும் சட்டப்பூர்வமான கருத்துரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் லீடர்ஸ் தொலைக்காட்சியில் லீடர்ஸ் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.